ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹைப் பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்மளோட பாரம்பரிய உணவுகளில் ஒன்றுன்னு சொல்லக்கூடிய காராமணி தான். இதை இங்கிலீஷில் கவுப்பி, பிளாக் ஐடு பீ அப்படின்னு கூட சொல்லுவாங்க. காராமணி சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன, யாரெல்லாம் சாப்பிடலாம், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது, எந்த அளவுக்கு சாப்பிடணும், இப்படின்னு எல்லாத்த பற்றியும் தெளிவாக ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களோட ஹெல்த்தையே சேஞ்ச் பண்ணலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு காராமணி பிடிக்கும் அப்படின்னா ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட்டு காராமணியில் என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாமா? புரதம், நார்ச்சத்து, இரும்புச்சத்து, போலேட், மெக்னீஷியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ், விட்டமின்கள் அப்படின்னு நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்துக்களையும் இந்த ஒரு பயிரை நமக்கு அள்ளி கொடுத்துருங்க. காராமணி சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. ரத்த சோகை வராமல் தடுக்கிறதுல காராமணி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? இரும்புச்சத்து, போலேட்லாம் இருக்கிறதுனால இது சிவப்பணுக்கள் உருவாகிறதுக்கு உதவக்கூடிய சத்துக்களை தந்துடும். விட்டமின் சி நிறைந்த எலுமிச்சை அப்படி இல்லைன்னா நெல்லிக்காய் மாதிரியான உணவுகளோட இந்த காராமணியும் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா இந்த காராமணியில் இருக்கக்கூடிய இரும்புச்சத்தை உறிஞ்சுறதுக்கு அந்த விட்டமின் சி நிறைந்த உணவுகள் உங்களுக்கு உதவியாக இருக்கும். பொதுவாக பெண்கள் தான் இந்த இரத்த சோகை பிரச்சனையினால் பாதிக்கப்படுறாங்க. இதனால தலை சுற்றுதல், மயக்கம், நடுக்கம் இது மாதிரியான பிரச்சனைகளும் வந்துடுது. வயது அதிகரிப்பின் காரணமாக மெனோபாஸ்லாம் வரும்ல, அந்த காலங்களில் பிளட் ஃப்ளோ ரொம்ப இருக்கும். அந்த மாதிரியான டைமில் இரத்த சோகை வராமல் தடுக்கிறதுக்கு, ஹீமோக்ளோபின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் காராமணி எடுத்துக்கிறது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கு காராமணி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? சிலருக்கெல்லாம் எது சாப்பிட்டாலும் ஜீரணமாகாது, வயிறு உப்புசம், வாயு தொல்லை, மலச்சிக்கல் இது மாதிரியான பிரச்சனைகளை ஏற்படுத்தி விட்டுரும். இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நார்ச்சத்து ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய உணவுகளோ, நார்ச்சத்து சுத்தமாக இல்லாத உணவுகளோ சாப்பிட்றது தான். ஆனால் காராமணியை பொறுத்த வரைக்கும் நிறைய நார்ச்சத்துக்கள் இருக்கிறதுனால மலச்சிக்கலை குறைக்கிறதுக்கு உதவுது, குடலோட ஆரோக்கியத்தை ஆதரிக்குது. அதாவது குடல்ல இருக்குள்ள அந்த நல்ல நுண்ணுயிர்களை வளர்க்குறதுக்கும் கெட்ட பாக்டீரியாக்களை அழிக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும். குடலில் சேர்ந்துருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள், கழிவுகளெல்லாம் மறுநாள் காலையில் மலம் வழியாக வெளியேற்றுறதுக்கு காராமணியை எடுத்துக்கிறது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உடல் எடையை கட்டுக்குள் வைக்கிறதுல காராமணி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? புரதமும் நார்ச்சத்தும் அதிகம் இருக்கிறதுனால ரொம்ப நேரம் பசி எடுக்காமல் இருக்கும். அதனால தேவையற்ற ஜங்க் ஃபுட்ஸு, ஸ்நாக்ஸு இதெல்லாம் சாப்பிடணுங்கிற எண்ணம் வராது. ஈஸியாக உடல் எடையை குறைச்சிக்கலாம். இப்போல்லாம் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, உடல் எடை அதிகரிப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒபிசிட்டி தான். இது மன உளைச்சலுக்கு கூட உங்களை ஆளாக்கிடுங்க. அப்படிப்பட்ட உடல் எடை அதிகரிப்பை கட்டுக்குள் கொண்டு வரதுக்கு காராமணி எடுத்துக்கிறது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது ரொம்ப நேரத்துக்கு வயிறு நிறைந்த உணர்வை உங்களுக்கு கொடுக்கறதுனால. இதையத்தான் ஆரோக்கியமாக வச்சிருக்கிறதுல காராமணி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? காராமணியில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து, பொட்டாசியம்லாம் இதயத்தோட ஆரோக்கியத்தை ஆதரிக்கிறதுக்கு உதவக்கூடிய சத்துக்கள் அப்படின்னு சொல்லலாம். உப்பு, கொழுப்பு நிறைந்த உணவோட காராமணியும் சேர்த்துக்கிறது உங்களுக்கு நல்ல தேர்வாக இருக்கும். அந்த காலத்துலலாம் வயசானவங்களுக்கு தான் இதயம் சம்மந்தப்பட்ட நோய்கள்லாம் வந்துட்டு இருந்துச்சு. இப்போல்லாம் சின்ன குழந்தைகளுக்கு கூட இதயம் சம்மந்தப்பட்ட நோய்கள் வருது. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜங்க் ஃபுட்டு, ஆயிலில் ஃப்ரை பண்ண ஃபுட்டு இதெல்லாம் அதிகமாக கொடுக்கறது தான். இப்போ மரணங்கள் கூட அதிகமாக நிகழ்கிறதுக்கு காரணமும் இதய நோயாக இருக்குது. அப்படிப்பட்ட இதய நோய் வராமல் தடுத்து இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுக்கு காராமணி எடுத்துக்கிறது உங்களுக்கு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்குங்க. எலும்புகளோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுல காராமணி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? எலும்புகள் ஆரோக்கியமாக இருக்கணும்னா மெக்னீஷியம், பாஸ்பரஸ் அப்படின்னு 2 தாதுக்கள் முக்கியமானதாக இருக்குது. இது ரெண்டும் குறையிறப்ப தான் எலும்புகள் வலிமை இழக்க ஆரம்பிக்கும். அதனால மூட்டு வலி, கை வலி, கால் வலி, இடுப்பு வலி இது மாதிரியான பிரச்சனைகளும் உருவாக ஆரம்பிச்சிடும். நீங்கள் காராமணி எடுத்துக்கிறப்ப இது எலும்புகளுக்கு தேவையான மெக்னீஷியத்தையும் பாஸ்பரஸையும் கொடுத்துரும். அதனால எலும்புகள் இரும்பு போல வலுவாகும். கை வலி, கால் வலி, இடுப்பு வலி எல்லாம் பறந்து ஓடிடும்.
ரத்த சர்க்கரையை கட்டுக்குள் வைக்கிறதுல காராமணி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? சுகர் ப்ராப்ளம் வந்துருச்சுனாலே எந்த உணவை சாப்பிடணும், எந்த உணவை சாப்பிடக்கூடாது அப்படின்னு நிறைய டவுட்டும் கூடவே வர ஆரம்பிச்சிடும். காராமணி அப்படிங்கிறது மெதுவாக தான் ஜீரணமாகும். கார்போஹைட்ரேட்டுகளையும் நார்ச்சத்துக்களையும் தன்னுள்ள வச்சிருக்கு. இதனால உணவுக்கு அப்புறமா ரத்த சர்க்கரை வேகமாக உயரும்ல, அதை குறைக்கும். இருந்தாலும் காராமணி அப்படிங்கிறது மருந்துக்கு மாற்று இல்லைங்க. டாக்டர் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த டேப்லெட்ஸ் எடுத்துக்கணும். அதோடையே நீங்கள் காராமணியை உணவில் எடுத்துக்கிறப்ப உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். கர்ப்பிணி பெண்களுக்கு காராமணி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? போலேட் அப்படிங்கிற சத்து இந்த காராமணியில் இருக்கிறதுனால கர்ப்ப காலத்தில் தேவையான ஊட்டச்சத்துக்களில் இந்த சத்தும் ஒன்றா இருக்குது. இருந்தாலும் கர்ப்பிணிகள் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா காராமணி எடுத்துக்கிறப்ப உங்களுக்கு ரெட்டிப்பு பலன் கிடைக்கும். காராமணியை எப்படி சாப்பிடலாம் அப்படின்னு பார்க்கலாமா? காராமணி சுண்டல், காராமணி குழம்பு, காராமணி ரசம், காராமணி அடை, முளைக்கட்டிய காராமணி சாலட், இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்றப்ப உங்களுக்கு பலன் கிடைக்கும். ஆனால் எண்ணெயில் பொரிச்சோ வறுத்தோ மட்டும் சாப்பிட்றப்ப காராமணியில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சமைக்கிற முறை அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா 6லேருந்து 8 மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும். அதுக்கப்புறமா நல்லா வேக வச்சு தான் சாப்பிடணும். யாரெல்லாம் காராமணி சாப்பிட்றதுக்கு முன்னாடி கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்துடலாமா? சிலருக்கு பருப்பு வகைகள் ஆரம்பத்துலேருந்தே வயிறு உப்புசம், வாயு தொல்லைலாம் ஏற்படுத்தலாம். அவங்கெல்லாம் கொஞ்சம் அளவில் எடுத்து பார்த்துட்டு தண்ணி நிறைய குடிக்கிறப்ப வயிறு உப்புசம், வாயு தொல்லை வராமல் தடுத்துக்கலாம். நாள்பட்ட நோய்களுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறவங்க டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா காராமணி எடுத்துக்கிறது நல்லது. காராமணி அப்படிங்கிறது ஒரு மலிவான, சத்தான, நிறைய பயன்பாடுகளை அள்ளி தரக்கூடிய ஒரு பருப்பு வகை தான். வாரத்தில் 2லேருந்து 3 முறை சமநிலையான உணவோட ஒரு பகுதியாக சேர்த்துக்கிறது நமக்கு நல்ல தேர்வாக இருக்கும். இந்த வீடியோவில் காராமணி சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் பற்றி தான் பார்த்தோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கு காராமணி பிடிக்கும் அப்படின்னா ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறு ஒரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.